சதயத்துக்கு மட்டும்தான். குபேரன் காசு வச்சு இருக்குதுங்க. சார் நல்லா யோசிங்க சார். சதய நட்சத்திரக்காருக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன? பூரட்டாதி யாரு பிறந்த நட்சத்திரம்? அப்ப குபேரன் பிறந்த நட்சத்திரமா? அப்ப சதய நட்சத்திரக்காருக்கு குபேரனுடைய படம் வச்சா அவர் காசு வருமா வராதா? ரெண்டாவது நட்சத்திரம். இன்னொரு விஷயம், பூரட்டாதி நட்சத்திரக்கார வீட்டுல கூட்டிட்டு வந்து அவங்க சாப்பிட வச்சு ஒரு நாள் அவங்களை தங்க வச்சு கொரோனா மாதிரி கவனிச்சு தாட்டி விட்டீங்கன்னா அன்னைக்கு காசு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சு. ஐயா எல்லா நட்சத்திரத்துக்கும் அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் தான் கண்டினியூ பண்ணுங்க சார். நேற்று முந்தா நாள் நான் பூர நட்சத்திரம் சார். நான் பூர நட்சத்திரம். எனக்கு என்ன நட்சத்திரம் பொருந்து? காசு வர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்தோட பலம் என்ன? மாதுளா பழம். இந்த மாதுளா பழம் உத்தர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்தது. நான் ஐயப்பன் கோயில போய் மாதுளா பழம் ஒரு கிலோ வாங்கிட்டு போய் சாமிக்கு பூஜை பண்ணி ஒரு பழத்தை ஐயப்பனுக்கு வச்சுட்டு மீதி 4 பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒண்ணு கோயிலுக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டா ஆபீஸ் வரும்போது 4 காசு கிடைக்குது. அப்ப வேலை செய்யறது இல்லையா? ரெண்டாவது தாரை இயக்கினா தனம் பணம் குடும்பம் நலம் பெறம் பெருகும். 4வது தாரை இயக்கிறப்ப அவங்களுடைய சுகஸ்தானம் உடம்புல நோயுடைய வீடு வண்டி வாகனம் இயங்கும். 6வது தாரை இயக்கிறப்ப 6வது தாரை குலதெய்வத்துடைய அனுகிரகம் தானா வரும். சகல சம்பந்தங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். 9வது தாரை பரம மைத்திரத்தில் நீங்க இருக்கிறப்ப சகல காரியங்களும் வெற்றி கிடைக்கும். ஐயா அதை எப்படி சொல்றாரு? சார் நல்லா யோசிங்க. அதுக்குதான் அப்படியே நான் சொன்னேன், உங்க பேர்ல நட்சத்திரம் வச்சிருக்கீங்க, அந்த பேர்ல நீங்க நட்சத்திரம் வச்சிருக்கீங்க. சரி, அஸ்வினின்னு ஒரு பேராமா, முதல் நட்சத்திரம் அஸ்வினிக்கு என்னமா அந்த பூங்கா சாங்க என்ன வருது? எது? அஸ்வதி நட்சத்திரம். சரி, அஸ்வதி நட்சத்திரம் அதிபதி யாருமா? கேது. இந்த சூசாசேங்கிறது வந்து அஸ்வதி நட்சத்திர படிதான் வருது, கரெக்டுங்களா? அப்ப அஸ்வதி நட்சத்திரத்துக்கு பேர் வச்சுட்டீங்க, நட்சத்திர பேர் வச்சுட்டீங்க. இந்த நட்சத்திராதிபதி இப்ப யாரு? ரைட். கேது எங்க நீசம் ஆவாரு? இப்ப சுகன்யான்னு வச்சுட்டீங்க, சூசா வந்ததுனால சுகன்யான்னு பேர் வச்சுட்டீங்க சார். ராகு கேது விருச்சிகத்துல உச்சம், நீசம் எங்க ஆகும்? வெரி குட். ரிஷபத்துல வந்து சேசூன்னு வச்சுட்டீங்க. அப்ப சுகன்யான்னு ஒரு பேர் இருக்குது. சுகன்யாவுக்கு அஸ்வதி நட்சத்திரம் வருது. அந்த பெயராதிபதி கேதுவே நீசமாயிட்டு அந்த பேர் வேலை செய்யுமா? அவ்வளவுதான் சார். இப்ப புரியல? உங்களுடைய பெயர் எந்த பெயரோ அந்த பெயருக்கு உண்டான அதிபதி வந்து நீசமாயிட்டாருன்னா அந்த பேர் விளங்காது சார். புரியுதா? நியூமராலஜி இங்கிலீஷ்ல சேர்த்துக்கிறாங்க, SEM எல்லாம். நான் சொல்றது சூரியன். நீங்க நல்லா யோசிங்க. சுப்பிரமணியங்கிறவர்கள் என்ன கடவுள்? சிவராஜங்கிறவர்கள் என்ன கடவுள்? இவங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்கு வந்து சண்டை வந்துடும் இல்லைங்க. சூரியனும் சிவன், செவ்வாய்ங்கிறது முருகன், அப்படும் மகனும் சண்டை. எப்ப சண்டை? அது இந்த ஞானப்பழத்தை சுத்தி வரும் சண்டை. அப்ப இவங்க யாரோ ஒரு பேரை மாத்தினா தானே இவங்க 2 பேரும் உண்மையா நல்லா இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் நான் முருகன் தான் வைப்பானே, இவங்க ஜிவன் தான் வைப்பானே, காவலுக்கு சண்டை தானே. இது எப்ப மாத்துவீங்கன்னு கேக்குறேன். சரி, இவங்க 2 பேர்த்துக்குமே நீங்க என்ன சொன்னீங்க? முருகனோட பேரா? அவர் பேர் என்ன? சுப்பிரமணி. சுப்பிரமணியோட கடவுள் யாரு? முருகன். முருகனுக்கு அதிபதி செவ்வாய். சரி, அவரோட ஜாதக செவ்வாய் நேசமான பேர் நல்லா இருக்குமா? அப்ப பெயராதிபதி நேசமாய் போச்சு இல்ல? அப்ப நீங்க மாத்தி வைங்கன்னு சொல்றேன் சார். தலையெழுத்தை மாத்த முடியாது, பெயர் எழுத்தை மாத்தலாமல்ல? சார், தலையெழுத்து என்னமோ பிரம்மன் படைச்சது, தாயுடைய கருவில உருவானது உண்மைதான். ஆனா இந்த உலகத்துல வந்து எது நல்ல விஷயமோ அதை எடுத்து பேர் புகழோட வாழணும். அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? பேர் புகழோட வாழணும்னு சொன்னதே உங்க பேர் புகழோட குடும்பம். பெயரும் புகழும் வாழணும்னா உங்க பெயர் புகழாகணும்னா பெயர் நல்லா இருக்கணும் சார். ஒரு கடவுளுக்கு காவலாளி யாரு? கடவுளுக்கே காவலாளி
எல்லாருமே கடவுள், அவர் காவலாளி யாரு? சனி பகவான். கடவுளுக்கு காவலே கூட்டு சாமி தானே சார்? கடவுளுக்கு காவலாளி யார்? கடவுளான காவலர். எல்லாத்தையும் விட்டு போட்டு போறீங்க, நகை நட்டு எல்லாம். யாரு காவலா இருக்கிறா? பூசாரி காவலர், கூட்டு சாமி. நான் பூசாரி கேட்டுச்சு, கூட்டு சாமி தானேமா? கரெக்ட். கடவுளுக்கு காவலாளி கடவுள் நிலவு தான். கரெக்டுங்களாமா? கூட்டு சாமி தான். இந்த சாவி இல்லாம கதவு திறந்து வச்சிருந்தா அவர் ஐயர் நிம்மதியை தூங்க முடியாது. அப்ப கடவுளுக்கே காவலாளி கடவுள கூட்டு சாமி தான்னா நம்ம ஜாதகத்துக்கே காவலாளி நம்ம பெயர் தானே சார். பேர் எழுதாம ஒரு 10 ஜாதகம் கொண்டு வைங்க, நான் யாரு பார்க்கறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப பெயர் இருந்தா தான் பார்க்க முடியுங்க. இப்ப சொல்லுங்க, சரியா? பெயர் எடுத்து மாத்திரம் இல்லைங்க சார். நீங்க எந்த கிரகம் உங்க ஜாதகத்துல நல்லா வேலை செய்தோம், கடைசிக்கு நீங்க அந்த பேருதான் வச்சுட்டு போலாம். ஏன்னா அந்த கிரகம் நீர் வாழ்வு, நீங்க நீர் வாழ்வு இல்ல. புரிஞ்சுங்களா? தீபம் அப்படித்தான் சொல்றாங்க. புரிஞ்சவங்களுக்கு அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம பெயராதிபதி நீசமானால் அந்த பேரை மாத்தணும், ஏதோ வெளியில மாத்தி கொண்டு வாங்க. இப்போ ஒரு ஜாதக சூரிய நீசம், அவர் சிவராஜின்னு பேர் வச்சிருக்கிறாரு, அந்த பேர் நல்லா இருக்குமா? ஆனா ஜாதகத்திலேயே சூரியன் கெட்டு போயிட்டாரு. அவர் கெட்டு போனவருக்கு அந்த பேரை வச்சு 1008 தடவை அர்ச்சனை பண்ணாலும் வேலை செய்யுமான்னு கேட்கிறார். கரெக்ட். அப்ப நீங்க மாத்தினா தானே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பரிகாரம் தானேங்கம்மா? அப்போ நாம கல்யாணம் பண்ணும்போது நம்மளோட மனைவிக்கும் கணவனுக்கும் 2 பேர்த்துக்கும் சரியான பேர் இல்லைன்னா அதுவே பொருத்தமில்லை இல்ல சார். அந்த காலத்துல பேர் பொருத்த அப்படி பார்க்கல, இப்படி பார்த்திருக்காங்க. இவரோட பேருக்கு அந்த ஜாதகம் அந்த பேர் பொருந்தும். இப்ப நீங்க நல்லா யோசிங்க, பெயர் பொருத்த நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க ராமர் சீதை மாதிரிங்கிறதெல்லாம் கான்செப்ட் வேண்டாம். உங்களுடைய நட்சத்திரம் நான் பூர நட்சத்திரம் ஆகிறேன், எனக்கு உத்தர நட்சத்திரம் பொண்டாட்டி கிடைச்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணிட்டு காசு வருமா? அதுல என்ன பேர் வந்தாலும் கூப்பிட காசு தராது. 7 நாள் 2 தான் கூப்பிட்டாலும் ஒண்ணுதான், இதான் பேர். புரியுது? அப்ப நீங்க 2வது நட்சத்திரம் யாருக்கு எந்த பொறுப்பு வேணுமோ அந்த 2வது நட்சத்திரத்தை நீங்க காலையில அதை எழுத அந்த கடவுளை காசு வரும். 108 தடவை நான் காலையில எழுந்திரிச்சு டைம் இருக்கா, சாமியே சரணமையப்பா 108 தடவை, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா 108 தடவை எழுதுனா இந்த 108 அர்ச்சனை இங்க நான் பண்ணிட்டேன். ஐயப்பனை நான் கூப்பிட்டேன், ஐயப்பனோட வேலை என்ன? எனக்கு 2வது நட்சத்திரம், ஏதோ ஒரு வழியில விட்டு போன காசு வரும். ஐயா புரியுதா? அம்மா தாமரை தீர்த்தத்தை சொன்னாங்க, சொல்லுங்க அப்படின்னு. அதான் சொல்லாம போயிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னாங்க. அம்மாவே சொல்ல வைக்கலான்னு நானே பார்த்தேன். ஆமா அது வேணுமா? அப்படி இல்லை, நீங்க ஐயா வயசு மிமிக்ரி பண்ணிருங்க, அவ்வளவுதானுங்கம்மா. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசு வீட்டுல எப்போ தங்கணும், காசு நம்மளுக்கு எப்போது வந்துகிட்டே இருக்கணும்னா மகாலட்சுமி எதுல உட்கார்ந்து இருக்குதுங்க? தாமரையில உட்கார்ந்து இருக்கு. அப்ப நீங்க தாமரை பூவை தண்ணியில நைட்டே ஊற வச்சு காலையில நீங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இதை ஒரு கும்ப தீர்த்தமா எடுத்துட்டு போய் தாமரை தீர்த்தமா நீங்க வெள்ளிக்கிழமை காலையில ஊத்துனீங்கன்னா மகாலட்சுமி உண்மையான மகாலட்சுமி தீர்த்தம் வந்துருமா? காசு வரும். ஆமா புரியுதா சார்? தாமரை இருக்கு இல்லைங்களா, மார்க்கெட்ல தாமரை